தனுஷ் நடிப்பில் கடைசியாக ராயன் என்ற திரைப்படம் வெளியானது. தனுஷின் 50வது படமான இப்படத்தை அவரே இயக்கியும் இருந்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு தனுஷ் ஒரு படத்தை இயக்குகிறார் என்பதாலும், அதுவும் அவரின் 50வது படத்தை அவரே இயக்குகிறார் என்பதாலும் இப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து 100 கோடிக்கு மேல் வசூலித்து ராயன் வெற்றி படமாக அமைந்தது. அதைத் தொடர்ந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தை இயக்கினார் தனுஷ். ஆனால் இப்படம் அவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்போது குபேரா என்ற திரைப்படத்தில் நடித்து முடித்துள்ளார் தனுஷ். சேகர் கமுலா என்ற இயக்குனரின் இயக்கத்தில் தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளில் உருவாக்கியிருக்கும் திரைப்படம் தான் குபேரா. வாதி என்ற படத்தின் மூலம் நேரடி தெலுங்கு படத்தில் அறிமுகமானார் தனுஷ். 2023ஆம் ஆண்டு வெளியான இப்படம் தனுஷிற்கு ஒரு வெற்றி படமாக அமைந்தது. அதன் மூலம் தனுஷிற்கு தெலுங்கிலும் ஒரு மார்க்கெட் உருவானது. அதைத் தொடர்ந்து தற்போது குபேரா என்ற நேரடி தெலுங்கு படத்தில் நடித்துள்ளார் தனுஷ். தமிழ் மற்றும் தெலுங்கு என 2 மொழிகளில் உருவாக்கும் இப்படம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. தற்போது அதற்கான வேலைகளில் படக்குழு இறங்கியுள்ளது. இறுதிக்கட்ட பணிகள் ஒரு பக்கம் விறுவிறுப்பாக நடைபெற்று வர, மறுபக்கம் குபேரா பட ப்ரமோஷனை விரைவில் படக்குழு துவங்க இருக்கின்றது. அதன் முதல் படியாக இப்படத்தின் டீசர் நேற்று வெளியானது. உண்மையை சொல்ல போனால் குபேரா படத்திற்கு எதிர்பார்த்த அளவிற்கு ஹைப் இருந்ததாக தெரியவில்லை. இது ஒரு நேரடி தெலுங்கு படம் என்பதால் அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இல்லையா என்பது தெரியவில்லை. தனுஷ் படங்களிலேயே மிகவும் குறைவான எதிர்பார்ப்புடன் உருவாக்கும் படமாக குபேரா இருந்தது என்று கருத்துக்கள் வந்தன. ஆனால் நேற்று வெளியான இப்படத்தின் டீசர் நிலைமையே மாற்றிவிட்டது என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு குபேரா டீசர் அருமையாக இருந்தது. டீசரை பார்க்கும்போது கதை என்ன என்பதை கணிக்க முடியவில்லை என்றாலும் கண்டிப்பாக இப்படம் வித்தியாசமான கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. டீசரை பார்க்கும்போது இப்படம் பணம் மற்றும் புகழ் சம்பந்தப்பட்ட கதையாக இருக்கும் என தெரிகின்றது. பணக்காரராக நாகார்ஜுனாவும் ஏழையாக தனுஷும் நடித்திருப்பதாக டீசரை பார்க்கும்போது தெரிய வருகின்றது. மேலும் ராஷ்மிகா இப்படத்தில் தனுஷிற்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா என புது காம்போவில் உருவான இப்படத்தின் டீசர் செம வைரலாக போய்கொண்டிருக்கின்றது. மேலும் டீசரை பார்த்த ரசிகர்கள் பலரும் தனுஷ் இப்படத்தில் சிறப்பாக நடித்திருப்பதாக தெரிகின்றது. எனவே இப்படத்திற்காக அவருக்கு சிறந்த நடிகருக்கான தேசிய விருது கிடைத்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கின்றனர். மேலும் டீசர் இந்த அளவிற்கு சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கவில்லை. படத்தின் மீதான ஹைப் பல மடங்கு தற்போது டீசர் வெளியான பிறகு உயர்ந்துள்ளது என்று ரசிகர்கள் தங்களின் கருத்துக்களை கூறி வருகின்றனர். இந்நிலையில் இதுபோலதான் 2022ஆம் ஆண்டு திருச்சிற்றம்பலம் என்ற திரைப்படம் வெளியானது. தனுஷ் நடித்த படங்களிலே மிகவும் குறைவான எதிர்பார்ப்புடன் உருவான படமாக திருச்சிற்றம்பலம் இருந்தது. ஆனால் அப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான பிறகு படத்தின் மீதான ஹைப் பல மடங்கு கூடியது. அதன் பிறகு படமும் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்தது. அதே போல குபேரா படத்தின் டீசர் வெளியீட்டிற்கு பிறகு படத்திற்கு ஹைப் அதிகரித்துள்ளது. எனவே இப்படமும் திருச்சிற்றம்பலம் போல மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.